ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மனித வாழ்க்கை ஏன் இவ்வளோ சிரமமாக இருக்குது, நம்ம சிரமம் இல்லாமல் இந்த வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், எப்படியெல்லாம் யோசிக்கலாம், உண்மையிலேயே இந்த வாழ்க்கை கஷ்டமானதா, கடினமானதா, இல்லை ஈஸியானதா, சுலபமானதா அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். சராசரியாக ஒரு மனுஷ வாழ்க்கை இந்த பூமியில் நம்ம ஒரு குத்துமதிப்பாக ஒரு 100 வருஷம்னு கணக்கு எடுத்துக்கிட்டால் கூட, ஒரு வருஷத்துக்கு 365 நாள் கணக்கு வச்சோம்னா 100 வருஷத்துக்கு 36,500 நாள் தான். எப்படியாப்பட்ட மனிதனாக இருந்தாலும் ஒரு மனிதன் இந்த பூமியில் 36,500 நாளுக்குள்ள வாழ்க்கை முடிஞ்சிடும். ஓகேங்களா? பிறந்ததுலேருந்து 100 வருஷம் முழுமையாக வாழ்கிறவங்களுக்கு இந்த கணக்கு. சில பேர் 100 வருஷத்துக்கு மேலே இருக்காங்க, நம்ம அவங்கள விட்டுருவோம். அது லட்சத்தில் ஒருத்தர், கோடியில் ஒருத்தர் அப்படி இருக்கலாம். பெரும்பாலும் 100 வருஷங்கிறதே பெரிய விஷயம். அதுக்குள்ளவே பல பேரோட வாழ்க்கை முடிஞ்சு போகுது. நம்ம 100 வருஷமே முழுசாக கணக்கு வச்சுக்கிட்டால் கூட 36,500 நாட்கள் மட்டுமே தான் இந்த பூமியில் நம்ம வாழ்கிறோம். ஓகேங்களா? இதில் நம்ம தூங்கிறதுக்குன்னு ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் கணக்கு போட்டால் கூட 12,167 நாள் நம்ம வாழ்க்கையில் நம்ம தூங்கியே கழிச்சிட்றோம். அதாவது இந்த பூமியில் நம்ம இருக்கிறத மறந்து இந்த தூக்கத்தில் நம்ம வாழ்க்கையை வாழ்கிறோம். மிச்சம் இருக்கிற 24,333 நாட்கள் தான் நம்ம விழிப்பாக நிதானமாக ஒரு முழிப்பு நிலையில் வாழ்கிறோம். அப்போது இந்த 24,333 நாட்கள் நம்ம எப்படி வாழ்கிறோம் அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். ஓகேங்களா? இதிலே கூட நம்ம பிறந்ததுலேருந்து ஒரு 5 வயசு வரைக்கும் நமக்கு எந்த ஒரு விவரமும் தெரிய போகிறதில்ல. இதிலே ஒரு 5 வருஷம் போயிட்டாலும் அதுக்கப்புறம் ஸ்கூலில் சேர்ந்து ஒரு 12வது வரைக்கும் படிக்கிறோம், +2 வரைக்கும் படிக்கிறோம் அப்படின்னா அதில் ஒரு 12 வருஷம், ஒரு காலேஜ் லைஃப் ஒரு 3 வருஷம் போகுது அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு விவரம் தெரிஞ்சு இந்த உலகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 20 வருஷம் டைம் எடுத்துக்குது. ஓகேங்களா? ஒரு 20 வயசில் தான் நம்ம இந்த உலகத்தை ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு நிதானமாக நம்ம வாழ்கிறதுக்கு தொடங்கவே ஆரம்பிப்போம். அதுலேயும் நம்ம அந்த 20 வருஷத்தில் தூக்கத்தை கழிச்சிட்டு ஒரு 4,000 சில்லற நாட்கள் நம்ம விழிப்பாக இருக்கிறோம். அந்த விழிப்பாக இருக்கிற நாளும் வெறும் அனுபவங்கள் மட்டுமே நம்ம எடுத்துக்கிட்டு அடுத்து வாழ தொடங்க போகிறோம். அதையும் நம்ம கழிச்சிட்டோம்னா மிச்சம் ஒரு 19,000 சொச்ச நாட்கள் தான் நம்ம வாழ்க்கையை தொடங்கி நம்ம வாழவே ஆரம்பிக்கிறோம். இந்த 19,000 சொச்ச நாட்கள் வாழ்க்கை தான் நம்ம இந்த பூமியில் என்ன மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்திருக்கோம், நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம், நமக்கான அடையாளங்களை என்ன உருவாக்கியிருக்கோம், நம்ம ஃப்யூச்சர், நம்ம தலைமுறை நம்மளை பற்றி என்ன சொல்லணும் அப்படிங்கிறத, நம்ம இங்கே என்ன சாதிச்சிருக்கோம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம வாழ்க்கையில் அந்த 19,000 சொச்ச நாட்களில் தான் நம்ம ஏற்படுத்தி வைக்கிறோம். ஓகேங்களா? இன்னும் சொல்லப்போனால் ஒரு மனுஷன் இந்த 19,000 சொச்ச நாட்களுக்குள்ளே தான் ஒரு நெருக்கடியான அனுபவத்துக்குள்ளே தள்ளப்பட்டு அவன் எப்படி போராடி பட்டத்திட்டப்பட்ட வயிறு போல் ஜொலிக்க போகிறானா, இல்லை போராட முடியாமல் ஒரு சாதாரண வாழ்க்கை, நார்மலான வாழ்க்கை வாழப்போகிறானா அப்படிங்கிற ஒரு முடிவு இந்த 19,000 நாட்களுக்குள்ளே தான் வருது. ஆனாலும் இந்த பூமி தோன்றின காலத்திலிருந்து மனித இனம் எத்தனையோ கோடி பேர் பிறந்து வாழ்ந்து சாதித்து என்னென்னமோ பண்ணி அனுபவிச்சுட்டு போனாலும் இந்த மனித குலம் இன்னமும் இப்படி தான் வாழணும், இப்படி வாழ்ந்தால் தான் சிறப்பாக வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு சிறப்பான ஒரு ஃபார்முலா இது வரைக்கும் யாராலையும் சொல்ல முடியாது, சொல்லவும் கிடையாது. என்னதான் பல ஆன்மீக நூல்கள், ஒரு அறநெறி நூல்கள் இந்தந்த விஷயங்கள் தர்மம், நேர்மை, உண்மை, நியாயம் இப்படியான விஷயங்கள் எல்லாம் கடைப்பிடித்து வாழ்கிறதான் ஒரு சிறப்பான வாழ்க்கை அப்படின்னு ஒரு அறநெறி முறைகளை சொல்லி கொடுத்து மனித குலத்துக்கு வழிகாட்டினாலும் அப்படி வாழ்கிற வாழ்க்கையும் ஒரு சிறப்பான வாழ்க்கையாக எல்லாருக்குமே அமையிறது கிடையாது.
அது நடக்கிறதும் கிடையாது, அது சாத்தியமும் கிடையாது. அப்போ எப்படி தான் வாழ்கிறது அப்படின்னு இங்கே யாராலையுமே ஒரு ஃபார்முலா சரியாக இதை பண்ணால் இப்படி வாழலாம் அப்படிங்கிற ஒரு சரியான ஃபார்முலா இது வரைக்கும் வாழ்ந்த மனிதர்கள், இனிமேலும் வாழ போகிற மனிதர்கள், வாழ்ந்து கொண்டிருக்க மனிதர்கள் யாராலையும் கொடுக்க முடியாது, கொடுக்கவும் கிடையாது. அப்படியே ஒரு சிலர் இந்த இதை பண்ணுங்க, இப்படி ஃபாலோ பண்ணுங்க, இதெல்லாம் கடைப்பிடிங்க, வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள், சான்றோர்கள் யாராவது சொன்னாலும் அது எல்லாருக்குமே அப்ளைபிள் ஆகாது. அது அப்படியே கடைப்பிடிச்சாலும் அவங்களுக்கு கொடுத்த சக்ஸஸ் மற்றவங்களுக்கு கொடுக்காது, கொடுக்கவும் கிடையாது. ஏன்னா இங்கே மனிதர்கள் ஒவ்வொருத்தரும் யூனிக்காக படைக்கப்பட்டவங்க. அதாவது ஒவ்வொரு மனிதனும் தனித்தனி தன்மையாக படைக்கப்பட்டவங்க. ஓகேங்களா? எண்ணத்தாலும் உணர்வாலும் செயலாலும் சிந்தனையாலும் ஒவ்வொரு மனிதனும் தனித்தன்மையோடு படைக்கப்பட்டவங்க. இந்த பூமியில் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் பிறந்து வளர்ந்து ஆளாகிற வரைக்கும் அதை சுற்றி நடக்கிற சூழ்நிலைகள் ஒவ்வொரு மனிதனுக்குமே தனித்தனி அனுபவத்தை தான் ஏற்படுத்தும். ஓகேங்களா? ஒரே தாய் வயிற்றில் எத்தனை பேர் பிறந்த பிள்ளைகளாக இருந்தாலும் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தனித்தனி சூழலில் தனித்தனி அனுபவம் கிடைக்கும். அந்த அனுபவத்து மூலிமா தான் அவங்கள யோசிக்க வைக்கும், சிந்திக்க வைக்கும், செயல்பட வைக்கும். ஓகேங்களா? அந்த அனுபவத்து மூலிமா கிடைக்கக்கூடிய சிந்தனைகள் வச்சு தான் ஒவ்வொரு தனி மனிதனுமே இயங்குவாங்க. அதனால தான் சொல்கிறோம், ஒரு மனிதன் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய அனுபவத்தின் மூலிமா அதே ஃபார்முலா இன்னொருத்தருக்கு அப்படியே பொருந்தும். இதை அப்படியே காப்பி அடித்து அப்படியே ஒருத்தர் வாழ ஆரம்பித்தா அவர் வாழ்ந்த சிறப்பான வாழ்க்கை அப்படியே இவரும் வாழ முடியும் அப்படிங்கிறது சாத்தியமே கிடையாத ஒன்று. ஆனால் நம்ம இந்த உலகத்தை கொஞ்சம் டீப்பாக கவனித்தோம் அப்படின்னா இங்கே ஒரு விஷயம் புலப்படும். ஓகேங்களா? ஒரு வகையான மனநிலை நம்ம உருவாக்கிக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக இங்கே எல்லாராலையும் சிறப்பாக வாழ முடியும். சிறப்பாக வாழ்கிறவங்க பெரும்பாலும் அந்த மனநிலையில் தான் செயல்படுறாங்க. இயற்கையாகவே அந்த மனநிலையோடு வாழ்கிறவங்களுக்கு நிச்சயமாக அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே நிதர்சனமான உண்மையாக இருக்குது. அதுதான் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு மனிதன் சிறப்பாக வாழ்கிறதுக்கான ஒரு முக்கியமான ஃபார்முலாவாகவும் இருக்கும். அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அது என்ன அப்படின்னா, நான் இந்த பூமியிலேருந்து ஏதாவது ஒன்று அடையணும், ஏதாவது ஒன்று எடுக்கணும், அதுக்கு தான் நான் பிறந்திருக்கேன் அப்படின்னு நினச்சா நிச்சயமாக அவங்க வாழ்க்கை சிறப்பாகவே வராது. இந்த பூமிக்கு, இந்த உலகத்துக்கு நான் ஏதாவது கொடுக்கணும், எதையாவது செய்யணும், பண்ணணும், அதுக்கு தான் நான் பிறந்திருக்கேன் அப்படிங்கிற மனநிலையோட வாழ்கிறவங்க வாழ்க்கை நிச்சயமாக மிக சிறப்பாக இருக்கும். பிறந்ததுலேருந்தே என்னன்னா எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் ஒரு நல்ல பிள்ளையாக என்னை நான் கொடுக்க முடியும், எங்கள் ஊரில் நான் ஒரு நல்ல இளைஞனாக என்னை நான் கொடுக்க முடியும், இல்லை இந்த நாட்டுக்கு நான் ஒரு நல்ல குடிமகனாக என்னை நான் கொடுக்க முடியும், இல்லை என்னுடைய குடும்பத்துக்கு நானும் ஒரு நல்ல கணவனாவோ மனைவியாவோ என்னை நான் கொடுக்க முடியும், அல்லது என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் நல்ல தகப்பனாவோ தாயாவோ என்னை நான் கொடுக்க முடியும். அதே போல் தான் நம்ம வேலைக்கு போனாலும் நம்ம ஒரு சிறப்பான வேலையை என்னால் கொடுக்க முடியும். இல்லை தொழில் பண்ணுறோம் அப்படின்னா என்னால் ஒரு சிறப்பான பொருள், ஒரு தரமான பொருள் இந்த மக்களுக்கு, நிறைய மக்களுக்கு என்னால் கொடுக்க முடியும். இப்படின்னு நம்ம எதை செஞ்சாலும் இந்த உலகத்துக்கு நம்ம அதை சிறப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு வந்துட்டோம். அந்த மனநிலைக்கு நம்ம வாழ தொடங்கிட்டோம் அப்படின்னா, எனக்கு அது இல்லை, இது இல்லை, எனக்கு எதுவுமே கிடைக்கல, இந்த உலகம் எனக்கு எதுவும் கொடுக்கல, இந்த நாடு எனக்கு எதுவுமே செய்யலை இப்படின்னு நம்ம சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்க மாட்டோம். ஓகேங்களா? நான் என்ன இந்த உலகத்துக்கு கொடுத்தேன் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கும்போது நம்ம எதுவும் செய்யலை, அதனால் நமக்கு எதுவும் கிடைக்கல அப்படிங்கிற மனநிலை ஆட்டோமேட்டிக்காக
எல்லாருக்குமே வந்துடும். ஓகேங்களா? அவ்வளோ ஏங்க, நம்ம இந்த உலகத்திலே ஒரு சில சொல்லாடல் இருக்குது. மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ நம்ம ஒன்று கொடுத்தா தான் நமக்கு ஒன்று கிடைக்கும் அப்படிங்கிற கான்செப்ட்டு இந்த பிரபஞ்சத்தில் இயல்பாகவே இருக்குது. ஓகேங்களா? மழை கொடுத்தா தான் மண் ஏதாவது கொடுக்கும். ஓகேங்களா? இயற்கையிலையும் அப்படி தான். இந்த இயற்கை சூரிய வெப்பம் கொடுத்தா தான் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமே இயங்கும். அந்த வெப்பம் இல்லாமல் இயங்காது. அந்த சூரியன் வந்ததுக்கப்புறம் தான் இந்த பூமியில் செடி கொடி எல்லாம் மலர ஆரம்பிக்கும். ஓகேங்களா? வளர ஆரம்பிக்கும். பூக்கள் கூட மலர ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் மழை வந்தால் தான் இந்த மண்ணில் விளையவே செய்யும். ஏதாவது நம்ம விவசாயம் பண்ணுறோம் அப்படின்னா ஈரம் இல்லாமல் எதுவுமே வளராது. விதை போட்டால் கூட விதையே மக்கிடும். அதே மண் நமக்கு தேவையான உணவுகள்லாம் கொடுக்கறதுனால தான் அதை நம்ம பராமரிக்கிறோம், சுத்திகரிக்கிறோம், பாதுகாக்கிறோம். இப்படி இயற்கையில் எல்லாமே கொடுக்கறதுக்காகவே இயங்கிக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? நம்ம அந்த இயற்கையோடு சேர்ந்த ஒரு பிறப்பு தான். ஓகேங்களா? நம்மளும் இயற்கையில் ஒருத்தர் தான். நம்ம என்னமோ இயற்கைக்கும் நமக்கும் சம்மந்தமே இல்லைன்னு நம்ம நினைக்கிறது தப்பு. ஓகேங்களா? அப்போது நம்ம இயற்கை போலவே நம்மளும் அந்த கொடுக்குற மனநிலையில் இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு கிடைக்கக்கூடியது கிடைச்சே தீரும். உதாரணத்துக்கு இதை இன்னும் சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு கணவன் மனைவி இல்லற வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கை துணை மூலிமா எனக்கு இன்பம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட, என் மூலியமா என் வாழ்க்கை துணைக்கு இன்பம் கொடுக்கணும், அவங்களுக்கு என் மூலியமா கிடைக்கணும், நான் அவங்களுக்கு இன்பத்தை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி அந்த இல்லற வாழ்க்கையை செயல்பட்டால் அவங்களுக்கும் இன்பம் முழுசாக கிடைக்கும். அதன் மூலயமா உங்களுக்கும் ஆட்டோமேட்டிக்காக இன்பம் கிடைக்கும். ஓகேங்களா? அங்கே கூட நம்ம இன்பத்தை நம்ம வாழ்க்கை துணைக்கு கொடுக்கணுன்ற எண்ணம் வந்தால் தான் அங்கே முழுமையான ஒரு இல்லறம் சிறப்பாக இருக்கும். இது போல தாங்க நமக்கு இயற்கை கொடுத்துருக்கிற ஒரு ஃபார்முலா, ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழ்வதற்கான ஒரு ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டால், கொடுக்கிற மனநிலையில் ஒவ்வொரு மனிதனும் வாழ ஆரம்பித்தா நிச்சயமாக அவங்களுக்கு கிடைக்கக்கூடியது ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். இந்த பிஸ்னஸ்மேன்லாம் என்ன பண்ணுறாங்க, லட்சக்கணக்கான பேர் கோடிக்கணக்கான பேருக்கு தன்னுடைய ப்ராடக்ட்டு கொடுக்கணுன்னு தான் நினைக்கிறாங்க. அவங்களுக்கு பணம் வந்து குவியுது. ஓகேங்களா? அவங்க ப்ராடக்ட்டு எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும், சோப்பு, பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, நீங்கள் எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் நிறைய மக்களுக்கு நம்ம கொடுக்கணுன்ற எண்ணத்தில் அவங்க உற்பத்தி பண்ணுறாங்க. ஆட்டோமேட்டிக்காக அது அவங்களுக்கு லாபத்தை கொண்டு வந்து கொடுக்குது. அப்போ இங்கே கொடுக்கணுன்ற மனநிலை தாங்க முக்கியம். இங்கே பிஸ்னஸ், வியாபாரம், கடை எல்லாமே கொடுக்கணும், நிறைய பேர் கொடுக்கணும், நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போகணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இங்கே வியாபாரங்கிற கான்செப்டே இருக்குது. அப்படி எண்ணத்தில் இருக்கும்போது தான் அவங்களுக்கு அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கும். யாருக்கும் நம்ம கொடுக்கக்கூடாது, நமக்கு தான் அதிகமாக கிடைக்கணும்னு நினச்சா ஒருபோதும் கிடைக்காது. கொடுக்காம எதுவும் கிடைக்காது. முதல்ல கொடுக்கணுன்ற மனநிலைக்கு வாங்க. இதுதான் இயற்கை நமக்கு வாழ்கிறதுக்கு, சிறப்பாக வாழ்கிறதுக்கு சொல்லி கொடுக்குற ஒரு மிகப்பெரிய ஃபார்முலா. இதை தாண்டி இந்த உலகத்தில் சிறப்பாக வாழ்கிறதுக்கு வேறு எந்த ஒரு ஃபார்முலாவும் கிடையவே கிடையாதுங்க. ஓகேங்களா? உண்மையிலேயே நம்ம சிறப்பாக வாழணும் அப்படின்னா கொடுக்குற மனநிலை முழுசாக இருக்கணும். இது பிஸ்னஸ்க்காக மட்டும் கிடையாது, வியாபாரத்துக்காக மட்டும் கிடையாது, உழைப்பை கொடுத்து நம்ம சம்பளம் வாங்குறது இதை பற்றி மட்டும் கிடையாது. நம்ம உறவுகளில் கூட அன்பு நிறைய கொடுக்கணும். ஓகேங்களா? அன்பை கொடுங்க, மரியாதை கொடுங்க, பாசத்தை கொடுங்க, நேசத்தை கொடுங்க, இரக்கத்தை கொடுங்க, அரவணைப்பை கொடுங்க. இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம கொடுத்தா தான் இந்த உலகத்தில் நமக்கு அது எல்லாம் கிடைக்கும். ஓகேங்களா? அதுதான் சிறப்பான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு வழி வகுக்கும். மற்ற எந்த ஒரு விஷயமும் ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நமக்கு வழி ஏற்படுத்தி தராது. அப்படி ஒரு சரியான ஃபார்முலாவும் கிடையாது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் நிறைவாக சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால்,
இந்த 100 வருஷ வாழ்க்கையில் 36,500 நாட்களுக்குள்ள நம்ம வாழ்க்கை முடிய போகுது. எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் நிச்சயமாக 36,500 நாட்களுக்குள்ள அவங்க வாழ்க்கை டோட்டலாக க்ளோஸ் முடிஞ்சிடும். பிறப்பில் இருந்து இறப்பு வரைக்கும் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை, இந்த உலகத்துக்கு நம்ம ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ணத்தோட கொடுத்து வாழ்ந்தோம் அப்படின்னா நிச்சயமாக அவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இங்கே யாருமே 1000 வருஷம் 10,000 வருஷம் லட்சக்கணக்கான வருஷங்கள்லாம் வாழ போகிறது கிடையாது. வெறும் 36,500 நாட்கள் தான். ஓகேங்களா? இதுக்குள்ளே எதுக்கு இந்த போட்டி, பொறாமை, வெறுப்பு, கோபம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் பரப்பி குடும்பத்துக்குள்ளே அதை பரப்பி நம்மளும் நிம்மதியாக இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் நிம்மதியாக இருக்க விடாமல் வாழ்க்கையை நரகமாக்கி வாழக்கூடிய மனநிலை எல்லாம் எனக்கு இது கிடைக்கல அது கிடைக்கலங்கிற ஒரு மனநிலை இருக்கிறதுனால தான். ஓகேங்களா? கிடைக்கலன்னா கிடைக்காது. கொடுக்கணுன்ற எண்ணத்தில் அந்த மனநிலையில் வாழுங்க. இயற்கை அப்படி தான் இயங்குது, அப்படி தான் இயற்கை கொடுக்குது. ஓகேங்களா? இயற்கை எல்லாருக்கும் கொடுக்காது. கொடுக்கணுங்கிற மனநிலை இருக்கிறவங்களுக்கு தான் கொடுக்கும். எனக்கு கிடைக்கணும்னு நினைக்கிற மனநிலையில் இருக்கிறவங்களுக்கு தெருவில் தான் திரியிறாங்க பல பேர். ஓகேங்களா?